வணக்கம் என் மாணவ கண்மணிகளே. வகுப்புகள் ஆரம்பித்து பாடங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு நாம் தயாராகணும். மீண்டும் ஒரு முறை சிந்தனை செய்வோம் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களிடம் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பதிவிலே 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு யூனிட் 1 லெசன் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற முக்கியமான கேள்விகளை தொகுத்து இங்கே வழங்கியுள்ளேன். இதை வீடியோ அடிக்கடி பாருங்கள், நல்லா படிச்சுக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கான இந்த ஒர்க் ஷீட்டினுடைய கேள்விகளை உங்கள் வகுப்பாசிரியருக்கு அமுச்சு வச்சுருக்கேன். தேவையான நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், ஜெராக்ஸ் அமுச்சு வைக்கிறேன். முக்கியமான சினானிம்ஸ்: அப்சர்ட், இல்லாஜிக்கல். அப்சர்ட்னா இல்லாஜிக்கல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஃபேபிள்ஸ், அப்படின்னா ஸ்டோரிஸ், கதைகள். ஹாபிள்ட், வாக் அன்ஸ்டெடிலி, ஒரு ஸ்டடி இல்லாமல் நடக்கிறது. எக்ஸ்பான்ஸ், வைட் ஸ்ப்ரெட், வைடாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறது. மொனாட்டனஸ் அப்படின்னா போரிங், போர் அடிக்கிறது இல்லையா, அதான் மொனாட்டனஸ். ஸ்னாப்ட், புரோக்கர் கட், உடைந்த. செக்குலேஷன் அப்படின்னா ஐசோலேஷன், தனிமையான. பர்ச்ட், ரெஸ்ட், பர்ச்ட்னா ரெஸ்டட், ஓய்வெடுத்தல். ரெபியூக்ஸ் அப்படின்னா ஸ்கோல்டிங், திட்டுதல், திட்டுறாங்க இல்லையா, அதான் ஸ்கோல்டிங். டைலாபிடேட்டட் அப்படின்னா டேமேஜ்ட், டேமேஜ்னா நைந்து போன, டேமேஜ்னா தெரியும் உங்களுக்கு, நைந்து போனேன் அப்படின்னு அர்த்தம். அதை அடுத்தது ஆண்டனிம்ஸ்: அப்சர்ட், மீனிங் வந்து இல்லாஜிக்கல், இது வந்து லாஜிக்கலாக இருக்கிறது. ஃபேபிள்ஸ், ட்ரூத். ஹாபிள்ட், ரன் ஆர் மூவ். எக்ஸ்பான்ஸ், கான்ட்ராக்ட். மொனாட்டனஸ், சேஞ்சிங் ஆர் இன்ட்ரெஸ்டிங். ஸ்னாப்ட், கம்பைன் ஆர் ஃபிக்ஸ், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. செக்குலேஷன், பப்ளிக், பென் ஆர் பப்ளிக். பர்ச்ட், லோவர். ரெபியூக்ஸ், காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர் ப்ரைஸ், ஆப்போசிட் எல்லாமே. டைலாபிடேட்டட், ரீபில்ட். இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஷார்ட் ஆன்சரில் டிஸ்கிரைப் த கிராண்ட் ஃபாதர். He wore a turban and loose fitting clothes. அவர் டர்பன் போட்டிருந்தாரு, ட்ரெஸ் வந்து லூஸ் ஃபிட்டிங். He had a long white beard. வெள்ளை கலர் பெரிய தாடி வச்சிருந்தாரு. The beard covered his chest. அந்த பியர்டு வந்து செஸ்ட் வரலாம், அவருடைய மார்பலுக்கு உயரம் நீளமாக இருந்தது. செகண்ட் கொஸ்டின்: டிஸ்கிரைப் த கிராண்ட் மதர். She was old, வயதானவள். had a wrinkled face, ஃபேஸில் சுருக்கங்கள் இருந்தது. She was short and fat, குள்ளமாக குண்டாக இருந்தாங்க. She was slightly bent, ஸ்லைட்டாக பெண்டாக இருந்தாங்க. She was beautiful, அழகாக இருந்தாங்க. இது கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதரோட டிஸ்கிரிப்ஷன். அடுத்த ஷார்ட் ஆன்சர்: why was the author left with his grandmother in the village? வில்லேஜில் ஏன் கிராண்ட் மதரோட அந்த ஆத்தரை விட்டுட்டு போனாங்க? பிகாஸ் த ஆத்தர்ஸ் பேரண்ட்ஸ் வென்ட் டு த சிட்டி டு ஏர்ன் மணி. அவங்க பேரண்ட்ஸ் வந்து சிட்டிக்கு போயிட்டாங்க மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு, அதனால் பாட்டிக்கிட்ட வில்லேஜில் விட்டு போயிட்டாங்க. வேர் டிட் த ஆத்தர் ஸ்டடி இன் இஸ் சைல்ட்ஹுட்? அந்த ஆத்தர் சைல்ட்ஹுட்டில் எங்கே படித்தார்? இந்த வில்லேஜ் ஸ்கூல் விச் இஸ் அட்டாச் டு த டெம்பிள். வில்லேஜ் ஸ்கூலில் டெம்பிளோட அட்டாச் பண்ணியிருக்கிற ஸ்கூலில் வந்து அவர் வந்து படித்தார். அடுத்தது: why did the grandmother accompany the author to school? அந்த கிராண்ட் மதர் வந்து ஆத்தர் ஸ்கூலுக்கு போகும்போது கூடவே போனார். ஏன்? டு எஸ்கார்ட் அவர் கிராண்ட்சன், பாதுகாப்பாக. கிராண்ட்சன்னா பேரண்ட், பேரனுக்கு பாதுகாப்பாக அவர் வந்து போனார். டு கோ டு டெம்பிள் டு ரீட் ஸ்கிரிப்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் டெம்பிளுக்கு போனால் அந்த ஸ்கிரிப்சர்ஸ், அந்த புனித நூட்கள், பைபிள் மாதிரிலாம் இருக்கு இல்லையா, பகவத்கீதா, அதை படிக்கிறதுக்காகவும் அவங்க போனாங்க. வாட் மேட் த டாக்ஸ் ஃபாலோ த கிராண்ட் மதர்? கிராண்ட் மதரும் பையனும் ஸ்கூலுக்கு போகும்போது டாக்ஸ் ஃபாலோ பண்ணுச்சு. ஏன்னா டு கெட் சப்பாத்திஸ் ஃப்ரம் த கிராண்ட் மதர். அந்த கிராண்ட் மதர் என்ன பண்ணுவாங்க, நாய்களுக்கு சப்பாத்தி போட்டே போவாங்க, அதை வாங்கிறதுக்காக நாய்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுச்சு. Why didn't the grandma feel sentimental when the author went abroad for higher education? ஆத்தர் வந்து ஹையர் எஜுகேஷன் போகும்போது கிராண்ட்மா ஒன்றும் சென்டிமெண்டலாக ஃபீல் பண்ணலை. ஏன் அப்படின்னு கேட்குறேன். ஷீ குட் நாட் ப்ரிவென்ட் ஹிம் கோயிங் அப்ராட். பேரனை தடுக்க முடியாது. ஷீ அக்செப்டட் த ஃபேக்ட் சைலண்ட்லி. அதனால் அந்த உண்மையை சைலண்ட்டாக இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க எந்த ரியாக்ஷனுமே காட்டலை.
வாட் வாஸ் ஹாப்பியஸ்ட் டைம் ஆஃப் த டே ஆஃப் த கிராண்ட்மா? த கிராண்ட்மாவோட ஹாப்பியஸ்ட் டைம் ஒரு நாளில் எதுன்னு கேட்டால் ஃபீடிங் த ஸ்பேரோஸ் வித் broken bread வாஸ் த ஹாப்பியஸ்ட் டைம் ஆஃப் த டே. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்பேரோஸ் சிட்டுக்குருவி இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த பிரெட்டு துகள்களை டெய்லி போடுவாங்க. அதுதான் அந்த அம்மாவுக்கு சந்தோஷமான நேரம். ஹவ் இஸ் த ஸ்கூல் எஜுகேஷன் இன் த வில்லேஜ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் இன் த சிட்டி? வில்லேஜ் ஸ்கூலுக்கும் சிட்டி ஸ்கூலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? வில்லேஜ் ஸ்கூலில் ஸ்டடிட் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் லேர்ன் மார்னிங் ப்ரேயர். அல்ஃபபெட் சொல்லி கொடுத்தாங்க, மார்னிங் ப்ரேயர் சொல்லி கொடுத்தாங்க. வேறஸ் இந்த சிட்டி ஸ்கூலில் ஹி வாஸ் டாட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் சயின்ஸ். சிட்டி ஸ்கூலில் அப்படி கிடையாது, இங்கிலீஷ் வேர்ட்ஸும் வெஸ்டர்ன் சயின்ஸும் அந்த பயலுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அடுத்தது காம்பவுண்ட் வேர்ட் பேஜ் 6ல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா புரியும். மேண்டல் பீஸ், ஐலேஷஸ், வாட்டர் ப்ரூஃப், பீஹைவ், டோல்கேட், டோர் நாப், ஸ்பின்னிங் வீல், சிங் சாங், ஓவர் ஸ்ட்ரெயினிங், ஸ்பாட்லெஸ், ஜென்டில் ஃபோக், கிராண்ட்மதர், கோர்ட்யார்ட், சன்செட், ஆஃப் அவர், ஹோம் கம்மிங். இதெல்லாம் உங்கள் புக்கில் இருக்குது. ஒரு தடவை நல்லா இதை பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது டெரிவேட்டிவ்ஸில் சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் 2 இருக்குது. சஃபிக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், வேர்டுக்கு பின்னால் வர்றது. சஃபிக்ஸ்னால் ஒரு வார்த்தைக்கு பின்னால் வர்றது. மேனேஜ், மேனேஜர், மேனேஜ்மெண்ட். டிஃபர், டிஃபரன்ஸ், டிஃபரெண்ட். பியூட்டி, பியூட்டிஃபை, பியூட்டிஃபுல். பீஸ், பீஸ்ஃபுல். அரேஞ்ச், அரேஞ்ச்மெண்ட். கலெக்ட், கலெக்டர், கலெக்ஷன். அப்ரூவ், டிஸ்அப்ரூவ். நேரேஷன், நேரேட், நேரேஷன். கிளாஸ், கிளாசிஃபைட். இந்த அப்ரூவ் வந்து ப்ரிஃபிக்ஸ் டிஸ்அப்ரூவ்னு. அதுக்கு ஆன்சர் வந்து அப்ரூவல். அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. அப்ரூவ், அப்ரூவல். ப்ரிஃபிக்ஸில் மேனேஜ், மிஸ்மேனேஜ். அந்த மிஸ் ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னால், வார்த்தைக்கு முன்னால் வர்றது. டிஃப்ரெண்ட், இன்டிஃப்ரெண்ட். அப்ரூவ், டிஸ்அப்ரூவ். இது நல்லா ஒரு படிச்சிங்க. வீடியோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா மனசில் பதிஞ்சிடும். போயம், முதல் யூனிட் போயம் ஒன்ஸ் அப்பான் எ டைம். நல்லா நடத்தியிருப்பாங்க. பேராகிராஃப் உங்களுக்கு நான் பிறகு போடுறேன். பேராகிராஃப் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வாட் டு யூ அசோசியேட் வித் த டைட்டில் ஆஃப் த போயம்? அந்த போயமோட டைட்டில் எதோட அசோசியேட் பண்ணி நம்ம பார்க்கலான்னா, எ ஃபேரி டெய்ல் விச் ஹேஸ் எ ஹாப்பி எண்டிங் அண்ட் பிகினிங். ஃபேரி டெய்ல்னால் ஒரு கதை, ஒரு தேவதைகள் கட்டுக்கதை. அந்த கதை எப்படின்னா எப்பவுமே ஹாப்பி எண்டிங்கில் தான் இருக்கும். ஹாப்பி பிகினிங்கு, ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். ஸோ இந்த போயமோட டைட்டில் அதே மாதிரி இருக்குது. வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நேரேட்டர் அண்ட் த லிசனர்? நேரேட்டருக்கும் லிசனருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? நேரேட்டர் வந்து அப்பா, லிசனர் வந்து சன். வாட் ஹேப்பன்ஸ் டு த போயட் when he visits someone for the third time? மூணாவது முறை போயட் பார்க்கும்பொழுது என்ன நடக்கும்? the door remains shut for the poet. கதவை சாத்திடுவாங்க. ஒரு முறை, 2 முறை, 3ஆம் முறை போனால் மதிப்பு இருக்கு. How does the poet compare his face with dresses? He often changes his face like changing his dress for different occasion. ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய முகபாவனை அவர் மாற்றுகிறார். வாட் ப்ளசன்டரிஸ் டஸ் த poet யூஸ் டு ஃபேக் கார்டியாலிட்டி? பொய்யா ஒருத்தர்கிட்ட எப்படி நம்ம வந்து பேசுறதுன்னா, குட் பை, கிளாட் டு மீட் யூ, இட்ஸ் பீன் நைஸ் டாக்கிங் டு யூ. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. வாட் டஸ் ஹி டிசையர் டு அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன்? எதை அன்லேர்ன் பண்ண விரும்புகிறாரு? மியூட்டிங் திங்ஸ், அது மாயமாலமாக முகத்தளவில் பேசுறது. ரீலேர்ன் எது பண்ண சொன்னால் ரியல் குவாலிட்டிஸ் ஆஃப் சைல்ட்ஹுட்டில் இருக்கிற ரியல் குவாலிட்டிஸ் அவர் ரீலேர்ன் பண்ண முடியாது. பேராகிராஃபில் க்ளீனாக சொல்கிறேன். How is the poet laugh reflected in the mirror? அவருடைய சிரிப்பு மிரரில் எப்படி இருந்ததுன்னா, லைக் எ ஸ்னேக்ஸ் பேட் டீத். இந்த பாம்போட நாக்கு மாதிரி, விஷமான நாக்கு மாதிரி. What does the poet long for? His childhood days which is full of innocence and happiness. அந்த சிறு பருவம், ஒரு இன்னோசென்டான பருவம், ஒரு சந்தோஷம் நிறைந்த பருவத்தை தான் மீண்டும் poet விரும்புகிறார். Mention the qualities of the childhood in the poem symbolizes innocence, purity, enthusiasm, happiness, true love. ஒரு இன்னோசென்ட்டாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, உற்சாகமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, உண்மையான அன்போடு இருக்கிறது. எக்ஸ்பிளைன். லாஃப் வித் த டீத் அப்படின்னா ஃபேக் லாஃப் வித்தவுட் எனி லவ். பொய்யான ஒரு மனசோட அன்பே இல்லாமல் சிரிக்கிறது, அதான் லாஃப் வித் த டீத். ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ்னா லேக் ஆஃப் த ஃபீலிங் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். லவ் அஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கிற ஃபீலிங் தான் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ். காக்டெயில் ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபேஸ் ஷோயிங் மிக்சட் எமோஷன். எல்லா எமோஷனும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் தான் காக்டெயில் ஃபேஸ்.
குட் ரிடான்ஸ் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரிலீஃப் அட் பீயிங் ஃப்ரீ ஆஃப் அன் அன்வான்ட் பர்சன். தேவையில்லாத ஒருத்தனை பார்த்தா நமக்கு மொக்க போட்டுட்ருக்கான் அப்படின்னா அவங்கள்ட்டேருந்து எப்படா வரும் அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரிலீஃப் இருக்கு இல்லையா, அது பேர் தான் குட் ரிடான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்கு பேஜ் 24ல். ஹூ ஆர் தே? த பீப்புள் ஆஃப் மாடர்ன் டைம். ஐஸ் பிளாக் கோல்டேஜ் அதிலே படித்தோம். லேக் ஆஃப் த ஃபீலிங் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சால் மெட்டாஃபர். Second one, why does a poet want to relearn how to laugh? Wants to get rid of falseness in behavior. He wants to relearn how to behave in natural way. பொய்யா ஒருத்தர்கிட்ட நடிக்கிற மாதிரி நல்ல மாதிரி நடிக்கிறத விட உண்மையாக இருக்கிறத அவர் வந்து ரீலேர்ன் பண்ண விரும்பினார். whom does a poet want to relearn from? யாருந்து கற்றுக்க விரும்பினார்? from his son. அவங்க மகன்கிட்டது தான். அதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னா சிமிலி. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சிமிலி. அவ்வளோதான் செல்வங்களே. இதை நல்லா படிச்சுக்கிங்க, உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும். நீங்கள் கண்டிப்பாக அதிக மதிப்பெண் பெறலாம். ஒர்க் ஷீட்டும் டீச்சர்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாங்கிக்கிங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.